இந்த வீடியோல மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். பட் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியா கூலி இருந்துச்சு, கரெக்டா? அதுக்கு ஏன் என் பக்கம் பாக்குறேன், அப்படி பாரு, அந்த பக்கம். அண்ட் இந்த பக்கம் இந்த மதராசி அப்படின்ற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டிங்கும் பெருசா பண்ண மாதிரி தெரியல, பெருசா ப்ரமோஷனும் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் யாரு? ஏஆர் முருகதாஸ். ரீசெண்டா அவரோட டைரக்ஷன்ல பயங்கரமா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வரல. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் எப்பேற்பட்ட டைரக்டர் அப்படின்னு அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பயங்கரமான மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? பட் ஹிந்தில ரீசெண்டா சல்லுபாய் இருக்கார்ல, அவரை வச்சு சிக்கந்தர் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியும் இந்த படமும் மொக்கையா தான் இருக்க போகுது, ட்ரெய்லரும் பெருசா பயங்கரமாலாம் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் பெரும்பாலான மக்கள் போயிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம ஏஆர் முருகதாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு? யாரு நானும் அவுடேட்டட், வாங்கடா சைலண்டா சம்பவம் செஞ்சு காட்டுறேன். ரமணா, துப்பாக்கி, கத்தி, கஜினி, தீனா எல்லாம் மறந்துட்டீங்களா? காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த படத்துல செஞ்சிருக்காரு. என்ன முருகானந்தா பழைய தாச மறந்து லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படி இப்படின்னு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ எல்லாரையும் சைலண்டா இந்த பக்கம் இழுத்துட்டாரு. இப்போ என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. ஓவர் ஹைப்பா இருக்கோ? சரி, படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு போணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் படத்தோட கதையை சொல்லாதீங்க, அப்புறம் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்றதுனால படத்தோட கதையை சொல்லாம ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா லவ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போறாரு எஸ்கே அப்படின்றதுதான் கதை. அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். படம் ஆரம்பத்திலே பயங்கர மாசா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மதராசி அப்படின்னு டைட்டில் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வருது. ஐயோ, யூசுவல் டெம்ப்ளேட் தானா, ரொம்ப ஸ்லோவா போகும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாப் எடுத்துச்சு. அங்க மட்டும் தான் ஸ்டாப். அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் ஸ்டாப்பா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு ஏஆர் முருகதாஸ். என்னப்பா வீடு அள்ளுது, பின்ன ஓட்டுவோம்ல. அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம எஸ்கே, படத்தோட ஹீரோ. இதுக்கு முன்னாடி அவரோட படமான ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த மாதிரியான ஜானர்ஸ்லாம் தாண்டி இப்ப ரீசெண்டா அமரன்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சாரு தெரியுமா? அங்க ஆரம்பிச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. சோ ஆக்ஷன்ல பயங்கரமா இறங்கிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே வித்யுத் ஜம்வால தெரியும் இல்லையா? அவர் ஒரு பயங்கரமான ஆக்டர். அண்ட் அவரோட ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு நானும் ஈக்குவலா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ எஃபோர்ட் பண்ணணும் அதை 200% சாட்டிஸ்ஃபை பண்றாரு நம்ம எஸ்கே. பட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல அனிருத்தோட பிஜிஎம் தான். ஏஆர் முருகதாஸோட ஸ்கிரீன் பிளே தான். அட இல்லப்பா, டான்சிங் ரோஸ்னு ஒருத்தர் வந்தார் தெரியுமா சார்பட்டா பரம்பரையில, அவரோட ஆக்டிங் அண்ட் ஸ்டன்ட்ஸ் தான். அடச்சே, எதுன்னு சொல்லவே முடியலையே, எதை சொல்றது முடிவு பண்ண முடியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாம எல்லாரும் தி பெஸ்டா பண்ணிருக்காங்க. சதைச்சிருவேன். அதுல முக்கியமா நம்ம வித்யுத் ஜம்வால் இருக்காரு. யார் இந்த மனுஷன்? படத்துல ஆக்சுவலா இவர் வில்லன். ஆனா இவர் வர்ற சீக்வென்ஸ் எல்லாம் விசில் பறக்குது. அதுலயும் பார் பைப் மாதிரி சீலிங்ல ஒன்னு இருக்கும். அங்க எடுப்பாரு பாருங்க ஒரு புஷ்அப்ஸ். அந்த சீன்ல எஸ்கேக்கு கூட இவ்வளவு சவுண்ட் வரல. அந்த அளவுக்கு தியேட்டரே அலறுது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, சிவகார்த்திகேயனுக்கு விசில் அடிக்கிறதா இல்ல இந்த வித்யுத் ஜம்வாலுக்கு விசில் அடிக்கிறதா அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள வரும். அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்டண்ட் இருக்கே, அதெல்லாம் பாக்குறப்போ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அண்ட் சுதீப்போட சினிமாட்டோகிராஃபி இருக்கே பா, அப்படியே சிலிர்த்து போய் பார்க்குற அளவுக்கு இருக்கும். பட் என்னதான் ஸ்டண்ட் பயங்கரமா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஹீரோ, வில்லன், டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் இப்படி 1008 பேர் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை எலிவேட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வர்ற பிஜிஎம். அது யார் பண்ணது? நம்ம அனிருத். அவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. படத்தோட கதை சுமாரா இருந்தாலும் சிச்சுவேஷன் ரொம்ப மொக்கையா இருந்தாலும் தன்னோட பிஜிஎம் மூலமா அந்த சீனை கொஞ்சம் எலிவேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதையும் மீறி சிச்சுவேஷன் வீக்கா இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ண முடியும்? வெளியெல்லாம் கேக்குதா, அவருக்கே கேட்டிருக்கும். பட் அதே சமயம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகி மாசான சிச்சுவேஷன்ல ஒரு பிஜிஎம் வர்றப்போ கொடுத்த காசுக்கு வர்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு படம் தான் இந்த மதராசி. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. எந்த அளவுக்கு இந்த படத்துல வித்யுத் ஜம்வால் தன்னோட பெஸ்ட் கொடுத்திருக்காரோ அதுக்கு ஈக்குவலா நம்ம டான்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவர் பேரு ஷபீர், அவரும் கண்ணு சிமிட்டாம பாக்குற அளவுக்கு தன்னோட பெஸ்ட் கொடுத்திருப்பாரு. சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி சதைச்சிருவேன்.
அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ருக்மிணி. இவங்க யாரு புதுசா இருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஏஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, விஜய் சேதுபதியோட படம். அந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தோட ஹீரோயின் தான் இவங்க. இவங்களையும் ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல பாக்குறப்போ அடடா இது நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. அண்ட் இவங்க எல்லாரையும் தாண்டி விக்ராந்த், பிஜு மேனன்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. இவங்கள யாருக்குமே வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட குறையல, ஈக்குவலா வச்சிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். படத்தோட ஓவரால் டியூரேஷன் கிட்டத்தட்ட 2.75 மணி நேரம் போகுது. இதுல எங்கேயுமே பெருசா லேக் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 7 நிமிஷம் அப்படியே ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வைன்னு போயிட்டே இருக்கும். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் சொல்ற டயலாக் என்னவா தெரியுமா இருக்கும், பரவாயில்ல நம்ம தளபதி கரெக்டான ஆள்கிட்ட தான் துப்பாக்கியை கொடுத்திருக்காரு அப்படின்றதா தான் இருக்கும். துப்பாக்கியை பிடிங்க சிவா. குட் லக். ஏன்னா ரீசன்ட் டைம்ல நம்ம எஸ்கேவோட ஃபில்மோகிராஃபில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரின்ஸை தவிர்த்து எல்லாமே ஓரளவுக்கு ஹிட் மூவிஸ் தான் கொடுத்திருக்காரு. எஸ்பெஷலி ரீசெண்டா ரிலீஸ் ஆன அமரன், அடுத்து பராசக்தி வேற இருக்கு. அதுல பார்த்தா காஸ்டிங்கே வேற லெவல்ல இருக்கு. சரி அது அந்த படம் வர்றப்ப பாத்துப்போம். சரி இப்ப நான் மேட்ருக்கு வரேன் வாங்க. சோ நம்ம எஸ்கே கொஞ்சம் ஸ்டோரி சூசிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மதராசி. ஆனா படத்துக்கு ஏன் மதராசின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலா மாலதீன் வேணா வச்சிருக்கலாம். Why not? Why me? ஏன்னா பிஜிஎம்ல மட்டும் தான் மதராசின்னு வந்துட்டு இருக்குது. ஆனா படம் ஃபுல்லா நம்ம ஹீரோ மாலதின்னு சுத்திட்டு இருக்காரு. அவ்வளோ லவ். அதுக்காக குழஞ்சிக்கிறது, டூயட் பாடுறது இந்த மாதிரிலாம் பெருசா இல்லாம கதையோட சிங்க் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ லவ் எலமெண்ட்ஸ் அதை மட்டும் தான் வச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இன்டர்மிஷன் சீன்லாம் சிரிக்கிறதா, விசில் அடிக்கிறதா, நகத்தை கடிக்கிறதா அப்படின்ற மாதிரி மிக்சட் எமோஷன்ல வச்சிருப்பாரு நம்ம ஏஆர் முருகதாஸ். துப்பாக்கி படத்துல எப்படி ஐ எம் வெயிட்டிங் டயலாக் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துல முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்ற டயலாக் தொண்டையை வறண்டு போற அளவுக்கு கத்த வச்சு தியேட்டர்காரங்களுக்கு போனி பண்றதுக்காக பெப்சி விக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். அப்படி ஒரு மாசான இன்டர்மிஷன் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அதுக்கேத்த மாதிரி செகண்ட் ஹாஃப் எலிவேட் பண்ணி மேல அப்படியே கூட்டு போகணும்ல, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் லேக் கூட இல்லாம படத்துல அங்கங்க சாங்ஸ் வருது. அதுவும் ஃபுல் லென்த்தா போகாம ஸ்டோரியோட சிங்க் ஆகி விட்டு வர்றதுனால சாங்ஸும் பெருசா போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. ஒரு சில சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதுல ஒரு பாட்டு மட்டும் தனுஷ் பாடினாரோ அப்படின்ற ஃபீல் லைட்டா வந்துச்சு. எப்படி இது சாத்தியம்? ஹீரோ எஸ்கே அவருக்கு தனுஷ் பாடியிருப்பாரா? அது இந்த சிச்சுவேஷன்ல வாய்ப்பு இல்லையே. இருங்க ஒத்து கேட்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதை ரிசர்ச் பண்ணி சொல்றேன். நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க. ஆனா இவளுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. மூளை செதறிடும். சரி இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், லவ் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், ஸ்டோரி லவர்ஸ்க்கு பிடிக்கும், ஸ்கிரீன் பிளே லவர்ஸ்க்கு பிடிக்கும், மியூசிக் லவர்ஸ்க்கு பிடிக்கும். நிறுத்துப்பா, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குது. அதுக்கு பதிலா யாருக்கு பிடிக்காது அப்படின்றத மட்டும் சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த அடிதடி எல்லாம் பெருசா பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் படம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபைட் சீக்வென்ஸ் வருதே அப்படின்ற மாதிரி வேணா ஃபீல் ஆகலாம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். பயங்கரமா இருக்கு நெல்சா. ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவியா இந்த படம் இருக்கும். சோ தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட வெளில வருவீங்க. அண்ட் ஏஆர் முருகதாஸோட பிக்கஸ்ட் கம்பேக் இது. பாவம்பா, ஏகப்பட்ட அடி ரீசன்ட் டைம்ல வாங்கிட்டாரு. பட் அது எல்லாத்தையும் வைப் பண்ற மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்திருக்காரு இப்போ. அடுத்து கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியால எப்படி எல்லாம் வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது நம்ம கண்ணுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அது என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, லோக்கியை வச்சு அடிக்க போறாங்க. ஏஆர் முருகதாஸ பெருமையா பேச போறாங்க. சரி, ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் ரிவ்யூவர்ஸ் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றப்போ உனக்கு என்ன தெரியும், நீ ஒரு படம் எடுத்து பாரு, இல்ல இவ்ளோ பேசுறியே நீ ஒரு படம் எடு அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அதே ரிவ்யூவர்ஸ் தான் ஒரு சில நல்ல படங்கள் வர்றப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு வொர்த் வாட்ச் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ் இருக்கிறதே இருக்க மாதிரி தான் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. எந்த படத்தையும் ஸ்பாயில் பண்ணி அது மூலியமா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதுல நம்ம மாறன என்ன மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ். அவரை இதுல சேர்க்காதீங்க. வாங்க. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க. சோ நல்ல படத்தை, நல்ல டைரக்டரை, நல்ல ஸ்டோரி எல்லாம் சூஸ் பண்ற ஹீரோஸை வரவேற்போம். சரி, இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், இங்கு நாங்கள் யாரிடம் இருந்தும் எந்த பெட்டியும் வாங்கவில்லை, கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.